எல்லாம் சோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. ஒரு நாளும் அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளையில் கூட விசேஷமாக தேவ பிள்ளைகளுக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை சோத்திரம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். துன்மார்க்கரோட ஆலோசனை நடாமலும் பரியாசக்காரவங்களை உட்கார இடத்துல உட்காராமலும். அப்போ இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். நாளை தினத்தில் உங்களுக்கு ஆராதனை நாள். நாளை தினத்தில் ஆராதனை நாள். அப்போ உலகப்புறமான காரியங்களை, உலகப்புறமான ஜனங்களை, உலகப்புறமான ஃப்ரெண்டுகளை பார்க்குறத காட்டிலும் நீங்கள் தேவ சமூகத்தில் நாளைக்கு போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம நிச்சயமாக மகிமைப்படுத்த வேண்டும். நமக்கு ஒரு பலவீனம் வருது, நமக்கு உடம்புக்கு முடியலை என்று சொன்னால் எப்படியெல்லாம் ஒரு மாத்திரையை போடுறோம், எப்படிலாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அப்போ அதே போல் என் தேவ பிள்ளை என்ன செய்யணும்? நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் சோத்திரம் நமக்கு ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு நாளாக நம்ம மாற்றி விட வேண்டும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் தான் நம்மளை பார்த்து சொல்கிறார், துன்மார்க்கரோட ஆலோசனை நடாமலும் பரியாச ஜனங்கள் மத்தியில் இல்லாமலும் நம்மளை என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்ம தேவன் நம்மளை எதுக்காக அப்படி பாதுகாக்கிறாருன்னா, நீங்கள்லாம் அவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய பிள்ளைகள். அப்போ உங்களை தேவன் பார்க்காம யார் பாதுகாப்பான்? அப்போ தேவனாகிய கர்த்தர் கிருபையாக பாதுகாத்து மகிமையாக நடத்தணும்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ ஒப்பு கொடுக்கும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் தேவன் கிருபையாக உங்கள் மேலே இறங்கி மகிமையாக நடத்துவாரான். எப்படி இறங்குவாரான்? கிருபையாக இறங்கி மகிமையாக நடத்துவாரான். அப்போ நம்ம காலையில் ஆராதனைக்கு முன்பதாக வெள்ளனை கடந்து போய் தேவசமத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி அப்புறம் துதித்து அவரை பாட்டு படித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை எப்படியெல்லாம் நம்மளை நடத்த நினைக்கிறாரோ அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து போக வேண்டும். அப்போ தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யல தேவ பிள்ளைகள் என்ன ஆள்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு பிரயோஜனமாக நடக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ. நாளைக்கு சபைக்கு போங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோட இருப்பதாக. ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை சோத்திரம்.